ஒரு நாள் அலிபாபா காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்தப்போ தூரத்துல பெரிய புழுதி பறக்க ஒரு குதிரைப்படை வரத பார்த்தான். மொத்தம் 40 கொள்ளைக்காரங்க பயந்து போய் ஒரு பெரிய மரத்து மேல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த கொள்ளைக்கார தலைவன் ஒரு பாறை முன்னாடி நின்னு உரக்க கத்தினான், சீம் சீம் திறந்திடு. என்ன ஆச்சரியம், அந்த பாறை ஒரு கதவு மாதிரி திறந்தது. எல்லாரும் உள்ள போனாங்க. பாறை தானா மூடிக்குச்சு. கொஞ்ச நேரத்துல திருடங்க வெளியே வந்து ஜீம் ஜீம் மூடிடுன்னு சொன்னதும் கதவு மூடிடுச்சு. அவங்க போனதும் அலிபாபா கீழே இறங்கி வந்து அதே மந்திரத்தை சொன்னார். கதவு திறந்தது. உள்ள போய் பார்த்தா அடேங்கப்பா, மலை மலையா தங்கம், வைரம், பட்டு துணிகள்னு அந்த இடமே மின்னுச்சு. அலிபாபா பேராசைப்படல. தன்னோட 3 கைது மேல எவ்வளவு தங்கம் ஏத்த முடியுமோ அவ்வளவு மட்டுமே ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து தங்கத்தை கொட்டினதும் அலிபாபா மனைவிக்கு சந்தோஷம் தாங்கல. எவ்வளவு தங்கம்னு அளந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்ட பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்ணன் காசிம் வீட்டுக்கு போய் ஒரு அளவு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா காசிமோட மனைவி ரொம்ப தந்திரமானவ. இவங்க வீட்டுல சோத்துக்கே கஷ்டம், இதுல எதை அளக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த பாத்திரத்தோட அடியில கொஞ்சம் பசு நெய்ய தடவி விட்டு இருந்தா. அலிபாபாவின் மனைவி தங்கத்தை அளந்துட்டு பாத்திரத்தை திரும்பி கொடுத்தப்போ அந்த நெய்ல ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு தங்க நாணயம் அலிபாபாவை மாட்டி கொடுத்துச்சு. விஷயம் தெரிஞ்ச காசிம் அலிபாபாவை மிரட்டி அந்த குகை எங்க இருக்கு, அதை திறக்கிற மந்திர சொல் என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். பேராசை பிடிச்ச காசிம் அடுத்த நாளே 10 கழுதைகளை கூட்டிட்டு குகைக்கும் போனான். ஜீம் ஜீம் திறந்துடு. கதவு திறந்தது. உள்ள போனான். தங்கத்தை பார்த்த சந்தோஷத்துல வெளியே வரதுக்கான மந்திர வார்த்தைய சுத்தமா மறந்துட்டான். கோதுமையே திற, பார்லியே திற அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்தான். ஆனா பாறை அசையவே இல்லை. காசிம் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். பல வருடங்களுக்கு முன் அழகான கவிதா தனக்கு மனைவியாக கிடைத்தால் தன் தலையையே காணிக்கையாக தருவதாக அவன் இந்த காளியிடம் ஒரு கொடிய வேண்டுதலை வைத்திருந்தான். கவிதாவை அடைந்த சந்தோஷத்தில் அதை அவன் அறவே மறந்துவிட்டான். இப்பொழுது பல வருடங்கள் கழித்து காளியின் சந்நிதியில் நின்றதும் தன் வாழ்க்கை மீறிய குற்ற உணர்ச்சியும் தெய்வ குற்றமாகிவிடுமோ என்ற பயமும் அவனை ஆட்கொள்ள சட்டென தன் வாளை எடுத்து தனது தலையை வெட்டி காளிக்கு பலி கொடுத்து விட்டான். வெகு நேரமாகியும் கணவன் வெளியே வராததால் உள்ளே சென்ற அண்ணன் அறிவன் தன் தங்கை கணவன் ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். தங்கையின் கணவனை நான் தான் கொன்றுவிட்டேன் என்று ஊர் பழிக்குமோ என பயந்தும் துக்கம் தாழாமலும் அவனும் அதே வாளால் தன் தலையை வெட்டி கொண்டு உயிரை விட்டான். கணவனையும் அண்ணனையும் தேடி உள்ளே வந்த கவிதா தனக்கு மிகவும் நெருக்கமான இருவரின் உடல்களையும் தலை துண்டுபட்டு கிடப்பதை பார்த்து அலறி துடித்தாள். இருவரையும் இழந்த பின் தானும் வாழ விரும்பாததால் அவளும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள். அப்பொழுது அங்கே தோன்றிய காளி தேவி, பெண்ணே பொறு, வெட்டப்பட்ட தலைகளை எடுத்து அந்தந்த உடல்களோடு பொறுத்து அவர்கள் மீண்டும் உயிர் பெறுவார்கள் என்றும் வரம் அளித்தாள். கவிதா பதற்றத்திலும் இருட்டு சூழலிலும் அவசரமாக ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாள். தலைகளை மாற்றி வைத்து விட்டாள். ஆம், வாட்டசாட்டமான கணவன் வீரனின் முரட்டு உடலோடு அண்ணன் அறிவனின் தலையையும், மெலிந்து தேகம் கொண்ட அண்ணன் அறிவனின் உடலோடு கணவன் வீரனின் தலையும் வைத்து ஒட்டிவிட்டாள். அவர்கள் இருவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். இப்பொழுது கவிதாவின் முன்னால் ஒரு மாபெரும் குழப்பம். இருவரில் யாரை தன் கணவனாக ஏற்றுக்கொள்வது, யாரை அண்ணனாக ஏற்றுக்கொள்வது? இப்பொழுது சொல் விக்ரமாதித்யா, உயிர் பெற்று வந்து இந்த இருவரில் யார் கவிதாவின் உண்மையான கணவன்? வாட்டசாட்டமான கணவனின் உடல் கொண்டவனா அல்லது கணவனின் தலை கொண்டவனா? விடை தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். ஆளுக்கு ஒரு சாமம் முழித்திருந்து காவல் காப்பது என்று முடிவு செய்தார்கள். முதலில் தச்சனின் முறை வந்தது. அவனுக்கு தூக்கம் வராமல் இருக்க அங்கிருந்து ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்து அதை மிக நுணுக்கமாக செதுக்கி ஒரு அழகிய பெண்ணின் சிலையை மாற்றிவிட்டான். அவனது முறை முடிந்ததும் நெசவாளியை எழுப்பிவிட்டு அவன் தூங்கச் சென்றான். எழுந்த நெசவாளி அந்த அழகிய மரச்சிலையை பார்த்தான். அந்த சிலைக்கு அற்புதமான பட்டு துணிகளால் ஆடைகளை தேய்த்து அணிவித்தான். அவனது முறை முடிந்ததும் பொற்கொல்லனை எழுப்பிவிட்டு அவன் தூங்கச் சென்றான். அடுத்து எழுந்த பொற்கொல்லன் பட்டு ஆடையை அணிந்த அந்த சிலைக்கு தங்கம் மற்றும் வைரத்தால் அற்புதமான ஆபரணங்களை செய்து அழகு பார்த்தான். அவனது முறை முடிந்ததும் மந்திரவாதியை எழுப்பிவிட்டு அவன் தூங்கச் சென்றான்.
கடைசியாக எழுந்த மந்திரவாதி ஆடை ஆபரணங்களோடு தேவதை போல் நின்ற அந்த மரச்சிலையை பார்த்தான். தன் மந்திர சக்தியால் அந்த மரச்சிலைக்கு உயிரை கொடுத்தான். உயிர் வந்ததும் அந்த மரப்பாவையை ஒரு நிஜமான பேரழகியான பெண்ணாக மாறிவிட்டாள். பொழுது விடிந்தது. கண் விழித்த மற்ற 3 நண்பர்களும் அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தார்கள். இப்பொழுது 4 பேருக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி. இப்போது சொல் விக்ரமாதித்யா, உருவம் கொடுத்தவன், ஆடை கொடுத்தவன், நகை கொடுத்தவன், உயிர் கொடுத்தவன், இந்த 4 பேரில் அந்த பெண்ணை மணக்க உண்மையான தகுதி யாருக்கு இருக்கிறது? மக்களே, விக்ரமாதித்யன் என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? விக்ரமாதித்யன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்க பதில சீக்கிரமா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்.